கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் பொழுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். கர்த்தருடைய வசனம் இப்படி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலகட்டத்தில் நாங்கள் அதிகமாக பார்க்குறோம். காலையில் எழுந்த உடனே மீடியாக்களை உட்காந்துக்கிறது. ஊழியக்காரங்க காலையில் உட்காந்து தேவ சமூகத்தில் செலவழிப்பதை விட்டுட்டு ஒரு கேமரா வச்சுட்டு நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் லைவில் வாங்க. ஒரு நாளும் இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. மீடியாவெல்லாம் தயவு செய்து 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே நீங்கள் போய் பாருங்கள். காலையில் எழுந்த உடனே நீங்கள் நல்ல ஆவியில் நிரம்பி செபிச்சு கர்த்தர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் தனிப்பட்ட முறையில் கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசித்தால்தான் கர்த்தர் உங்களோட கூட பேச முடியும். சில ஊழியக்காரங்களை பார்க்குற 5 மணிக்கே நீங்கள் வாங்க, லைனில் வாங்க, மீடியாவில் வாங்க. தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து அதிகாலமே போய் வனந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அவர் ஜெபம் பண்ண போனார் என்று ஜெபம் பண்ண போனார் என்று வாசிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் இந்த ஆன்லைனில் அதிகமாக நீங்கள் பார்க்குறது, செய்தியை லைவில் கேட்குறது. நீங்கள் ஒரு நாளைக்கு விசுவாசியாக இருக்கிற நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரம் படித்துவிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தனிப்பட்ட முறையில் முழங்காண்டி செபித்த பிறகு நேரம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் போங்க. நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் வேதத்தை எடுத்து படிக்காமல் ஒரு நாளும் ஆன்லைனில் யூடியூப்பில் செய்தி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்து உங்களுடைய இருதயத்தை நீங்கள் வேத புத்தகத்தை திறந்து நீங்கள் வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான் ஆண்டவருடைய இருதயம் போல் உங்கள் இருதயம் என்ன செய்யும். அன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஆன்லைனில் லைவ் என்று சொல்லி அது ஒரு நாள் உங்களுக்கு பரிசுத்தத்தை 100% உங்களுக்கு கொண்டு வரவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதனால் அந்த கடைசி காலத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனோட செலவழிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.